வணக்கம், இது உங்கள் தமிழ் டிப்ஸ் பேக்கேஜ் சேனல். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் கொள்ளு பருப்பை பயன்படுத்தி உடல் எடையை எப்படி குறைக்கலாம் என்பதை பற்றி இன்று பார்க்கலாம். உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும் சக்தி கொள்ளுக்கு இருக்கிறதுனால தான் கொழுத்தவன் கொள்ளு விற்பான் என்று முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொள்ளு பருப்பின் மருத்துவ குணம்: கொள்ளு பருப்பை ஊற வைத்து அந்த நீரை அருந்தினால் உடலில் உள்ள கெட்ட நீர் வெளியேறிவிடும். அதேபோல் கொழுப்புத்தன்மை எனப்படும் ஊளைச்சதையை குறைக்கும் சக்தியும் கொள்ளு பருப்புக்கு உண்டு. மேலும் இதில் அதிக அளவு மாவு சத்து உள்ளது. கொள்ளு பருப்பை ஊற வைத்து சாப்பிடலாம், வறுத்தும் சாப்பிடலாம். கொள்ளு பருப்பை நீரிலிட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை அருந்த ஜலதோஷம் குணமாகும். உடல் உறுப்புகளை பலப்படுத்தும். வயிற்றுப்போக்கு, கண் நோய்கள் போன்றவற்றையும் கொள்ளு நீர் குணப்படுத்தும். மேலும் இது பெண்களுக்கு ஒரு அருமருந்து. வெள்ளைப்போக்கை கட்டுப்படுத்துவதுடன் மாதாந்திர ஒழுங்கையும் சரிப்படுத்தும். பிரசவ அழுக்கை வெளியேற்றும். கொள்ளும் அரிசியும் கலந்து செய்யப்பட்ட கஞ்சி பசியை தூண்டுவதுடன் தாதுவை பலப்படுத்தும். எலும்புக்கும் நரம்புக்கும் உரம் தரக்கூடியது. மேலும் இதை எப்படி அருந்துவது என்று நாம் பார்க்கலாம். இரவு நாம் ஒரு படி கொள்ளு எடுத்து ஒரு செம்பு தண்ணீரில் ஊற வைத்துக் கொள்ளவும். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அந்த கொள்ளு நீரையும் பருப்பையும் நாம் சாப்பிடவும். இது ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 மாதம் தொடர்ச்சியாக இதை செய்து வர ஒரு நல்ல வித்தியாசம் உங்கள் உடலில் ஏற்படும். மேலும் இப்படி செய்ய இயலாதவர்கள் கொள்ளு பருப்பை ஆட்டி பால் எடுத்து அதில் சூப் வைத்தால் இன்னும் சுவையாக இருக்கும். மேலும் உடல் எடையும் குறையும். கொள்ளுவை அரைத்து பொடி செய்து வைத்துக்கொண்டால் ரசம் வைக்கும் போது பயன்படுத்தலாம். நாம் எப்போதும் வைக்கும் ரசத்தில் 1 ஸ்பூன் கொள்ளு பொடியை போட்டால் அருமையாக இருக்கும். இப்படி செய்ய முடியாதவர்கள் கொள்ளு ரசம், கொள்ளு துவையல், கொள்ளு குழம்பு போன்றவற்றை அவ்வப்போது உண்டு வந்தாலும் உடல் எடையை குறைக்கலாம். நன்றி. மேலும் இது போன்ற தகவலை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.